மதிமுகவின் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக துரை வைகோ திடீரென அறிவித்த நிலையில் நிர்வாக குழு கூட்டத்தில் சமாதானம் நிலவும் வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் இடையே என்ன பிரச்சனை, எதனால் இந்த திடீர் பதவி விலகல் முடிவு என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ரொம்ப சங்கடப்பட்டிருக்கிறேன். என்னால் அந்த கட்சிக்கு இவ்வளவு தூரம் ஒரு கலங்கத்தை உருவாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அந்த முடிவு அறிவிச்சு, இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. இப்படி விரக்தியுடன் துரை வைகோ கூறியது மதிமுகவில் நடக்கும் உட்கட்சி பூசல்களை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது. மதிமுகவில் துரை வைகோவை இணைத்தது முதலே மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் கட்சியின் முதன்மை செயலாளரான துரை வைகோ திருச்சி எம்பியாகவும் ஆகிவிட்டார். கட்சியில் துரை வைகோவின் கை ஓங்கியதால் அவரது ஆதரவாளர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் நேரடியாகவே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன் சென்னையில் நடந்த மதிமுக பொதுக்குழுவில் இந்த விவகாரம் பகிரங்கமாக வெடித்தது. புதிய நிர்வாகிகள் நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கூட்டத்தில் இருந்து துரை வைகோ பாதியிலேயே வெளியேறினார். இதைத் தொடர்ந்து மல்லை சத்யாவை மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்க வேண்டுமென துரை வைகோவின் ஆதரவாளர்கள் பல மாவட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றினர். விவகாரத்தின் தீவிர தன்மையை அறிந்து அதில் தலையிட்ட வைகோ ஏப்ரல் 20 கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் நடைபெறும் வரை எத்தகைய தீர்மானத்தையும் நிறைவேற்றக்கூடாது என எச்சரித்தார். இந்நிலையில்தான் கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக துரை வைகோ அதிரடியாக அறிவித்தார். வைகோவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் கட்சியை சிதைக்கின்ற வேலையையும் ஒருவர் மறைமுகமாக செய்து வருவதாகவும், தான் முதன்மை செயலாளராக பொறுப்பேற்றதை சகித்துக் கொள்ள முடியாமல் 4 ஆண்டுகளாக கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி ஒருவர் சுகம் காண்பதாகவும் மல்லை சத்யாவின் பெயரை குறிப்பிடாமல் துரை வைகோ கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆனால் இதுகுறித்து பதிலளிக்க மல்லை சத்யா மறுத்துவிட்டார். இந்த சூழலில் சென்னையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நிர்வாக குழுவில் சமாதானம் ஏற்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். பிரச்சனை அங்க எல்லாரும் ஒரு சமாதானமான முறையில் பேசுவாங்க. ஆக நிர்வாக குழுவில் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் நான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரம் கட்சி பொறுப்பில் இருந்து விலகும் முடிவில் இருந்து பின்வாங்க போவதில்லை என துரை வைகோ திட்டவட்டமாக கூறியுள்ளார். என்னை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ரொம்ப சங்கடப்பட்டிருக்கிறேன். என்னால் அந்த கட்சிக்கு இவ்வளவு தூரம் ஒரு கலங்கத்தை உருவாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அந்த முடிவு அறிவிச்சு, இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. மல்லை சத்யா விவகாரத்தில் வைகோவிடம் கலந்து பேசி துரை வைகோ தீர்வு கண்டிருக்க வேண்டும் என பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். முதன்மை செயலாளர் பதவியை ஒரு உணர்ச்சி வேகத்தில் நீங்க ராஜினாமா பண்ணீங்கன்னா அடுத்த தலைமை பொறுப்பு வைகோ உங்ககிட்ட கொடுக்க இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா அது எதிர்காலத்தில் உங்க தலைமையில கட்சி இருந்தா என்ன ஆகும் ஆக்சுவலா அப்படின்னு தொண்டர்கள் யோசிக்க மாட்டாங்களா? தற்போதைய சூழலில் மதிமுகவில் துரை வைகோவின் இருப்பு அவசியம் என அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி குறிப்பிட்டுள்ளார். அவர் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகினதை அந்த கட்சி உயர்மட்ட குழு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. காரணம், அந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவரும் அந்த கட்சிக்கு பெரிய அசட்டா இருக்கிறவரும் துரை வைகோ தான். பரபரப்பான சூழலில் மதிமுக நிர்வாக குழு கூட்டம் இன்று நடைபெறும் நிலையில் துரை வைகோ பதவியில் தொடர்வாரா, யார் பக்கம் வைகோ இருப்பார் என்பது தெரிய வரும்.